செம அழகா ஒரு பொண்ணை பார்த்த உடனே பஞ்சரான. ஆமாப்பா. பாத்தீங்களா, நம்ம வந்தா கருவாடு, நெத்திலி, வாழை மீனுன்னு போடுறானுங்க. நீங்க வரும்போது வந்து பார்த்தனா அழகா அம்சமா ஆயாவை பார்த்தேன், அத்தையை பார்த்தேன்னு. ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி அழகா இருந்தா அப்படி அழகா தான் போடுவாங்க. ஓகேவா? ஸோ மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சி வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்திலே ஒரு சிறப்பான தத்துவம் நாங்களே சொல்லி போவோம். அந்த தத்துவம் என்னவென்றால், வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு கருப்பாம்பூச்சி மாதிரி. அமைதியா இருந்தோம், அடிச்சிருவானுங்க. அதுவே எழுந்து பறக்க ஆரம்பிச்சோம், அலறி அடிச்சுட்டு ஓடுவானுங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஆளுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 புள்ளிகள் தருவோம். அதை வச்சு தான் நீங்கள் விளையாட போறீங்க. 4 ரவுண்டு முடிவில் யாருக்கிட்ட நிறைய புள்ளிகள் இருக்கோ அவங்க தான் லக்கி லிஃப்ட் ரூம்ல இருக்க போவீங்க. அங்கே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது 4 லட்சம் ரூபாய். ஸோ முதல் ரவுண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு ரவுண்ட். இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வருவாங்க. அதில் 2 பேர் ப்ரொஃபஷனல், ஒரு ஆள் வந்து டூப்பு. ஓகேங்களா? அந்த டூப்பு யாரு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இப்போ நம்ம விளையாட போகிறது தி வேர்ல்ட் ஃபேமஸ் குரூப்ல டூப்பே. அதெல்லாம் ஓகே, பில்டர்ஸ் வந்துட்டாங்க. மெயினான பாடியை காணோம். சீக்கிரம் வெளியே வந்தால. எவ்வளவு வண்டியா? ஐப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஐயா, யார் நீங்க? ட்ரை சைக்கிள்ல வந்தீங்க, வேற மாதிரி ஒரு பில்டப் ஒன்று கொடுத்தீங்க. அந்த சைக்கிள் அப்படி போய் போய் வந்துச்சு பாத்தீங்களா? ஆமா, அதான் ரீசைக்கிள். ஐயா, போகிற மாதிரி ஒரு காமெடி பாக்குறீங்களா? பண்ணுங்க. இவர் பேர் என்னன்னு மட்டும் கேளுங்க. ஐயா, உங்க பேர் என்னங்கய்யா? பசுமாட்டுக்கு உடம்பு சரியில்லை. பசுமாடுக்கு உடம்பு சரியில்லையா? அம்மா படிச்சவில்லையே தானே. பசுமாட்டுக்கு உடம்பு சௌரியமில்லையா ஒரு பேரு கௌசிக். இந்த காமெடிக்கு நேற்று 9 ஆளுக்கே கடை அடைக்கும் வாங்கிட்டு வந்து தலைக்கு வச்சு படுத்திருந்தார். எவனு எடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க அடிச்சாங்க வந்து ஏன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆடி மாசம் பிறந்தியா? இல்ல இல்ல, இவ்வளவு ஆடுதே, அதான் கேட்டேன். தம்பி, மிஞ்சி போன டைலாக் என்னது உங்கது? சொருவிடுவேன். அந்த மொபைலை குடுறா, சார்ஜுக்கு சொருவிட்டு. துவைச்சிருவேன். எங்கடா பழைய துணி 10 எடுத்து போடுறா? தம்பி, ஜூஸ் புளிகிற மாதிரி புளிஞ்சு தள்ளிடுவேன். அப்படி இல்ல, புளிஞ்சிருவேன் சொன்னாதான் நான் ஜூஸ் நான் சொல்லணும். நீ ஏன் ஜூஸ் புளிஞ்சிருவேன் நான் தேடுறேன் டைலாக். அப்ப எங்களுக்கு இங்க வேலையே கிடையாது. தம்பி, எங்க சங்கத்தை அடிச்சு கேள்விப்பட்டோம். நாங்களாம் தகராற தக்கல்ல புக் பண்ணிட்டு அருவாளை அக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கவங்க. எல்கேஜி படிக்கும்போது எங்க டீச்சர் நீ எத்தனை கேஜின்னு கேட்டவன். தம்பி ஐயா, பிடிச்சதுல இந்த பாடி பில்டர் தான் பயங்கரமா இருக்காரு. ஐயா, இவர் பாடி லாங்குவேஜ் பிரமாதமா இருக்குங்கய்யா. இவர் பாடி லாங்குவேஜ் நீங்க பார்த்தது இல்லையா? இப்ப பாருங்க. ஓ, பாடி மேல ஏதாவது எழுதுனா பாடி லாங்குவேஜ் எல்லாம் எழுதிட்டு வந்தவங்க உருதுன்னு எழுதுனா எருதுன்னு எழுதியிருக்காங்க. என்னது பாரு, மலையாளம்னா மாயாஜாலம்னு எழுதியிருக்காங்க. இப்படி குரூப்பை வச்சுக்கிட்டு நான் எப்படிங்க வருத்தப்படா வாலிபர் சங்கம் நடத்த முடியும்? யாருங்க இவங்க? ஏபிசின்னு 3 பேரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஐயா, எங்க வருத்தப்படா வாலிபர் சங்கத்தை அடிச்சு துவைச்சவன் ஒருத்தன் உள்ள இருக்கான். ஓகே, அவனை மட்டும் கண்டுபிடி குடிச்சிட்டீங்கன்னா நாங்க வெளியே போய் நாங்க துவைச்சுக்கிறோம். அதாவது 2 பேர் பாடி பில்டர்ஸ், அதுல ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா உங்க சங்கத்தால அடிச்சவன். ஆமா, எதா இருந்தாலும் வேகமா முடிங்க, பாடி முடிஞ்சிடும். ஓகே, ஏபிசின்னு 3 பேர் வந்திருக்காங்க. இவங்க இப்போ ஒரு குரூப் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. எனக்கு என்னவோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டைம்ல வந்து புளிய மரத்துக்கு அடியில படுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கட்டெருமெல்லாம் கட்டிச்சு கண்ட இடத்துல வீங்கி இருக்கு.
சரி இப்போ ஏபிசி உடைய குரூப் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். ஓகே சோபனா சொல்லுங்க, யாரு இந்த 3 பேர்ல டூப்னு நினைக்கிறீங்க? ஏ ஏ அவர் வந்து பாடி பில்டர் கிடையாது அப்படின்னு சோபனா மனசில் நினைத்து கொண்டிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் முட்டை சாப்பிட்டுருக்காங்க, இவர் வயிறு முட்டை சாப்பிட்டுருக்காரு. வாட்டக்கரு